Welcome to Tamil GK Academy, Current Affairs and TNPSC Notes. தேசிய மின் ஆளுமை விருதுகள் 2025 இல் தங்க விருதை வென்ற கிராம பஞ்சாயத்து ரோகிணி கிராம பஞ்சாயத்து மகாராஷ்டிரா. 2025 ஆண்டு வெளியிடப்படவுள்ள முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் எழுதிய முதல் புத்தகத்தின் தலைப்பு Why the Constitution Matters. முதலமைச்சர் நிதிஷ் குமாரால் திறந்து வைக்கப்பட்ட டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அறிவியல் நகரம் பாட்னாவில் அமைந்துள்ளது. 28வது தேசிய மின் ஆளுமை மாநாடு 2025 விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தால் தொடங்கப்பட்ட ஆன்லைன் குறுகிய கால பயிற்சி திட்டத்தின் நோக்கம் மாணவர்களின் புரிதலை மேம்படுத்துதல், மனித உரிமைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு. செப்டம்பர் 23 அன்று கொண்டாடப்படும் 2025 ஆண்டு சர்வதேச சைகை மொழிகள் தினத்தின் கருப்பொருள் சைகை மொழி உரிமைகள் இல்லாமல் மனித உரிமைகள் இல்லை. டோக்கியோவில் நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப் 2025 இல் 47.78 வினாடிகளில் 400 மீட்டரை தாண்டி வரலாற்றில் இரண்டாவது வேகமான பெண்மணி ஆனார். சிட்னி மெக்லாஃப்லின் லிவ்ரோன் உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சி 2025 அன் கருப்பொருள் அல்டிமேட் சோர்சிங் பிகின்ஸ் ஹியர். 2025 ஆண்டு உலக மருந்தாளுநர் தினத்திற்கான கருப்பொருள் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தியுங்கள், மருந்தாளுநரை சிந்தியுங்கள். கன்னட இலக்கியத்தில் ஒரு ஜாம்பவானான டாக்டர் எஸ்.எல். பைரப்பா தனது 94 வயதில் மாரடைப்பால் காலமானார். டாக்டர் எஸ்.எல். பைரப்பா 2015 ஆண்டு பத்ம பூஷன் விருதை பெற்றார். உலகின் முதல் முழுமையாக ஏஐயால் உருவாக்கப்பட்ட மரபணுவை உருவாக்கிய நிறுவனம் ஸ்டான்ஃபர்ட் அண்ட் ஆர்க் இன்ஸ்டிடியூட். செப்டம்பர் 2025 இல் வெளியிடப்பட்ட சமீபத்திய காண்டாமிருக நிலை அறிக்கையின்படி தற்போதைய உலகளாவிய காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை 27,000. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உலகத்தரம் வாய்ந்த கப்பல் கட்டும் தளத்தை உருவாக்க மசாகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அமைப்பு தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்தியா இங்கிலாந்து உறவுகளை வளர்ப்பதற்காக 2025 ஆண்டில் மதிப்புமிக்க லிவிங் பிரிட்ஜ் கௌரவம் கேர் ஸ்டார்மருக்கு வழங்கப்பட்டது. ஆயுஷ் அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய தன்வந்திரி ஆயுர்வேத விருதுகளின் கீழ் வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது ஆயுர்வேத பூஷன் விருது ஆகும்.